என்னைக்குமே ஒரே பெர்சன நம்ம நம்பி இருக்கக்கூடாது. நம்ம அப்படி டிபெண்டன்ட்டா இருந்தோம்னா, நம்ம அந்த பெர்சனால ஏமாத்தப்படும்போது, நமக்கு பெரும் பிரச்சனை வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அமெரிக்காவ பல விஷயங்கள நம்பியிருந்தோம். பட் அவங்களுடைய உண்மையான ஃபேஸ வந்து அவங்க காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா, இந்தியாவின் மீது 50% வரி விதித்திருக்கிறார்கள். சைனா பார்த்தீங்கன்னா, ரொம்ப விவரமா இருக்காங்க. ஏன்னா, அவங்க வந்து ஒரே ஒரு நாட்ட மட்டும் சார்ந்து இருக்கவில்லை ஏற்றுமதிக்கு. பல நாடுகள் அவங்க நாட்டினுடைய பொருளை ஏற்றுமதி செய்வதன் காரணமாக, ஏதோ ஒரு நாட்ல வந்து வரி அதிகமானாலும், அந்த நாட்டினுடைய மொத்த வர்த்தகம் என்பது சைனாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக அமையாது. அந்த மாரி சைனா போல நம்மளும் என்ன பண்ணலாம், பல நாடுகள்ல வர்த்தகம் செய்து கொள்ள வேண்டும். ஒரே நாட்ட நம்பக்கூடாது. இப்ப வந்து மோடி அவர்கள் வந்து சைனாவுக்கு போப்போறாரு, ஜப்பானுக்கு போப்போறாரு. இதெல்லாம் எதனால? இப்ப அமெரிக்காவுக்கும், இந்தியாவுக்கும் இந்த பிரச்சனை வந்ததன் காரணமாக தான். ஸோ, அதனால வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டீம நம்ம பில்ட் பண்ணும்போது, எப்பேர்ப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். இந்த இடத்துலயுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டீம். ஸோ, ஒரு கம்யூனிட்டியா, ஒரு டீமா வாழ்ந்தா தான் நம்மளால வந்து ப்ராஸ்பரிட்டியா வந்து வாழ முடியும். இல்லைன்னா முடியாது.